ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஃப்ரெண்ட் ட்ராவல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அந்த டே vlog தான் பார்க்க போகிறோம். பயங்கரமாக த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் வந்து சரியில்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 9:30க்குலாம் வந்து நாங்கள் திருப்பூர் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எம்ஓடிடி நம்ம பேங்க்கோட எம்ஓடிடி ஒர்க்கான டாக்குமெண்டேஷனில் சைன் பண்ணுறது அந்த ப்ராசஸ், அதுக்கான பேமெண்ட் ப்ராசஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாயர் ஆஃபீஸில் உட்காந்து பண்ணியாச்சு. ஸோ அது பண்ணி முடித்த உடனே தான் எங்களை வந்து இதுக்கு போக சொல்லிட்டாங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. ஸோ போன உடனே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாலே நம்மளுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. லைக் 10:30க்குலாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனாலே ரொம்ப லேட் ஆகும்னு தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பர் எலகண்ட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்போசிட்லேயே பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் ஒரு முருகர் கோவில் இருந்துச்சு. ஸோ குளம் ஃபுல்லாக சூப்பராக தண்ணி வேறு இருந்துச்சு. இதான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த குளம் பார்க்குறது, திருப்பூர் கோவில் குளம். அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நேராக சாமியை பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அப்பார்ட்மெண்ட் போனோம். போயிட்டு அங்கே கொஞ்சம் ஹேண்ட் ஓவர்ஸ்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அர்ச்சனைக்கு தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு கோவில் உள்ளே போக வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி வந்து சம முகூர்த்த நாள்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம நல்ல நாள் பார்த்து தான் டோக்கன் போட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ நிறைய கல்யாணம் நடந்திருக்கு. நிறைய பேராக கல்யாணம் பண்ணிட்டுலாம் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ கோவில் கோபுரம்லாம் உட்காந்து பார்த்துட்டு செம்ம காலி கோவில். முகூர்த்த நாளுன்றதுனால ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. ஸோ நாங்கள் நேராக லைனில் கூட நிற்கல, அப்படியே நேராக உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியில் தான் வந்து அர்ச்சனையை பண்ணிவிட்டு நம்ம பிரசாதம் வாங்கிட்டு ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா எவ்வளோ டைம் எடுக்கும், எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயே கார் பார்க்கிங் அவைலபிள் இருந்துச்சு, அது உள்ளே போட்டு நம்ம இப்போ வந்து நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஈடன் பார்க் வந்திருக்கோம். செம்ம காற்றடிக்குது. டைம் என்ன, நாங்கள் வந்து 12 o'clock ஆகுது. நான் அப்படியே ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். நம்ம இதில் வந்து நிறைய டவர்ஸ் இருக்குது. நம்மளோட டவர் வந்து மேரி கோல்டுன்ற ஒரு டவரு. அது பார்த்துங்க, நல்ல ஒரு செம்ம கிளைமேட் வேறு. நேற்றுலாம் மழை இருந்தது, அதனால் ஒரு சூப்பரான கிளைமேட்டில் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம டவர் மேரி கோல்டு இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 லிஃப்ட் இருக்குது. ஸோ வந்து இதுனே பார்த்துட்டிங்கன்னா ஒரு வித்தின் 30 seconds அந்த டைம் லைன்லேயே வந்து நம்மளுக்கு செம்ம ஸ்பீடாக போயிடுது. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், லைக் ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றதுனால வந்து நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் இருக்கிற ஏரியாவே இப்போ வேறு கம்ப்ளீட்டாக இப்போ நாங்கள் வேறு ஏரியாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ஒரு வருஷம் கூட டைம் ஆகலாம். ஸோ ஹேண்ட் ஓவர் ப்ராசஸ்ன்றதுனால வந்து நாங்கள் சில இதெல்லாம் கேட்டிருந்தோம், ரீபெயிண்டிங், அப்புறம் கொஞ்சம் ஒர்க்ஸ் அது மாதிரிலாம் கேட்டிருந்தோம். அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு இப்போ சேல்ஸ் ஆஃபீஸ் வந்திருக்கோம். ஸோ அங்கே சில ஹேண்ட் ஓவர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், அந்த கார்பஸ் ஃபண்ட் டாக்குமெண்ட், அது மாதிரி கொஞ்சம் இபிகா செட்டில்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கும் நிறைய டவுட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து ஒரு கீ ஹேண்ட் ஓவர் மாதிரி ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இன்னும் ரிப்பன் கட்டிங் ப்ராசஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அதை வந்து பசங்களோட வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட கிளம்பிட்டோம். ஸோ கீ கொடுக்கும்போது ஏதோ ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு லெதர் பவுச் டாக்குமெண்ட் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கம்பார்ட்மெண்ட் வச்சு நம்ம இன்னும் 2 டாக்குமெண்ட் வச்சு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையிலையும் ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உள்ளே வந்து ஒரு ஹேண்டலும் இருந்துச்சு. அண்ட் தென் வந்து ஒரு கீ செயின் பிரகன்யான்னு போட்டு ஒரு கீ செயினும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கீஸ்லாம் வந்து ஈச் 5 செட் ஆஃப் கீலாம் கொடுத்துருந்தாங்க.